வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோவில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய மெசேஜஸ், நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ், நிறைய பேர் கால் பண்ணி கேட்டது, நிறைய பேர் வந்து வீடியோ போடுறதில்ல, இதை பற்றி நிறைய கேட்டது அடிப்படையில் சரி நம்ம வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பி அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாருமே ரொம்ப வருத்தத்திலையும் ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் இருக்கிறோம் அப்படின்றது உண்மை. நம்ம டிஆர்பி வந்து பொறுத்த வரைக்கும் டீச்சர் எஜுகேஷன் படிச்சுட்டு டீச்சிங் லைனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த டிஆர்பிங்கிற பேர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க. ஸோ அதை பற்றின அதாவது சில டாபிக்ஸ் ரொம்ப முக்கியமாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஜுகேஷன் அப்படிங்கிறதுல நம்மளோட எக்ஸாம்ஸ் எனர்ஜி எசன்ஸ் டிஆர்பி, எஸ்பெஷலி டிஆர்பி டிஎன்டெட், பிஜிடிஆர்பி, டிஎன்செட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டிஎன்பிசி அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதி ஒரு 5 எக்ஸாம் எழுதி உள்ளே போயிருக்கோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு நம்மளை மாதிரி என்கரேஜ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து எஜுகேட் பண்ணி எலிவேட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் எக்ஸாம்ஸ் எனர்ஜி எசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ அப்படின்னு எடுக்கும்போது டிஆர்பியை பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது தான். டிஎன்செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி இது ரெண்டுக்குமான நோட்டிஃபிகேஷன், அதாவது ப்ரெஸ் நியூஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு இது எல்லாமே ஏற்கனவே வந்துடுச்சு ரெண்டுக்குமே. டிஎன்செட் எக்ஸாம் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துகிறதா இருந்தது. அது ரொம்ப நாளாக ஹோல்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி யூஸ்வலாக வந்து அவங்க நடத்துவாங்க. அதற்கான தேதியும் டிஎன்செட் எக்ஸாம் வந்துட்டு மார்ச் 6, 7, 8 காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு ஏப்ரல்லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ப்ரெஸ் நியூஸ் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தோம், டிஆர்பி வந்து டிஎன்பிசி வந்து டிசம்பர் மாதமே வந்து ஆனுவல் பிளானர் வந்து வெளியிடப்பட்டது. நமக்கு ஆனுவல் பிளானர் இருந்தால் மட்டும்தான் முதல்ல எந்த எக்ஸாம் வருது, அடுத்து எந்த எக்ஸாம் வருது, ஸோ இந்த இயரில் எந்தெந்த எக்ஸாம்லாம் இருக்குது அதை படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாகவும் ஒரு கைடன்ஸாகவும் அந்த ஆனுவல் பிளானரை பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு முன்னாடியே வெளியிடுறது. இப்போ நமக்கு டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிப்ரவரி ஆயிடுச்சு. கரெக்டாக பிப்ரவரி 15 வரைக்குமே ஆனுவல் பிளானர் வெளியிடப்படலை. எல்லாருக்குமே அதில் மிகப்பெரிய குழப்பமும் வருத்தமும் நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ அது சம்பந்தமாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்செட் எக்ஸாமை டிஆர்பியை ஏற்று நடத்தும் அப்படின்னு சொல்லியிருந்ததும் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து ரொம்ப நாளாக போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே அதை நடத்தக்கூடிய சூழ்நிலை அமையாமையே இருந்ததும் இப்போ கிளியர் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே போன வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ல, அதாவது போன வருடத்திற்கான ஆனுவல் பிளானர்ல இருந்தது போன வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன்ல இருந்து கிளியர் ஆகாம, அதாவது பெண்டிங்ல இருந்த ஒரு எக்ஸாம் வந்து இப்போ நமக்கு நடக்கிறதுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால நமக்கு இதுக்கு மேலே ஆனுவல் பிளானர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ எதுக்காகவும் யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை யாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ மட்டும் இதை நான் சொல்லலாம். மோட்டிவேஷனுங்கிறது முக்கியம், அதற்காக ஒரு பொய்யோ ரூமரோ கிடையாது. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து அவங்க வச்சுதான் ஆகணும். அந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஆனுவல் பிளானர் இது வரைக்கும் லேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஸோ டிஆர்பி ஆக்டிவ்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் பெண்டிங்ல இருந்த டிஎன்செட் எக்ஸாமையும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாமும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெண்டிங்காக இருந்த, அதாவது நோட்டிஃபிகேஷன் போட்டு நடத்தாமல் இருந்த எல்லா எக்ஸாமும் நடத்துறதுக்கான 2 எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து கீ ஆன்சர் வெளியிடப்பட வேண்டிய ஒன்றும் போஸ்டிங் போட வேண்டிய ஒன்றும் இருக்கு. அதுவும் அதற்கான ப்ராசஸ் வந்து டிஆர்பியை தாண்டி அது கோர்ட் கேஸ்ல இருக்கு. அது சீக்கிரமே விரைவில் முடிஞ்சிரும் நம்பலாம். ஸோ ஆனுவல் பிளானர் 2025 எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது
நமக்கு டிஆர்பி வந்து ரிப்ளை வந்து சொல்லியிருக்காங்க, ப்ராசஸ்ல இருக்கு, அவங்களோட ரிப்ளை வெரி சூன் அண்ட் அண்டர் ப்ராசஸ், இன் ப்ராசஸ், அது மட்டும் தான் சொல்றாங்க. ஸோ ரீசன் ஃபார் டிலே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கிளியர் பண்ணாம இருக்கிறது அண்ட் கோர்ட்ல நிறைய விஷயங்கள் சார்ந்து, நோட்டிபிகேஷன் சார்ந்து, எலிஜிபிலிட்டி சார்ந்து, தமிழ் எலிஜிபிலிட்டி சார்ந்தும் சரி, ஒவ்வொரு எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியால ஒவ்வொரு கேஸும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்ம ஆனுவல் பிளானருக்கான நோட்டிபிகேஷன்ஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ்க்கான டிலேக்கான ரீசன். ஸோ ஆனுவல் பிளானருக்கான ரீசன் என்ன அப்படிங்கும்போது, ஸோ இந்த இயர்க்கான அப்ரூவல் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க, அதை வந்து கூடிய விரைவில் டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி, முக்கியமான ஒரு லைன் பாருங்க, டிபார்ட்மெண்ட், யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு டிஆர்பி ஏன் ஆனுவல் பிளானர் போடலை அப்படிங்கும்போது யூசர் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட் வேணும், இவ்வளவு வேணும்னு யூசர் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் வரும்போது அதை போடுவாங்க. ஸோ ஆனால் டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து எப்படியும் நம்ம பிப்ரவரி எண்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம். டிஆர்பி ரிப்ளையும் அதுதான் இருக்கு, இந்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு ஆனுவல் பிளானர் வந்துடும். ஸோ டிஆர்பி வந்து ப்ராசஸ்ல இருக்கு, வெப்சைட்டை செக் பண்ணுங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் பிளானர் வரணும், கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் 100% ட்ரூ. பட் நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அதுதான் நான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ரீசன் ஃபார் டிலே சொல்லியாச்சு, 3 விஷயம் தான். கோர்ட் கேசஸ் எலிஜிபிலிட்டிலயோ நோட்டிபிகேஷன்லயோ திரும்ப கேஸ் வர ஜட்ஜ்மெண்ட்டுக்கோ நோட்டிபிகேஷனுக்கோ டிஃபரன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அண்ட் பெண்டிங் எக்ஸாம் இப்போ கிளியர் ஆயிருக்கு, இதனால இனிமே ஆனுவல் பிளானருக்கான எந்தவித அப்டாக்கிள்ஸ் தடையும் இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விரைவில் வெளியிடப்படும். அடுத்து அதான் ரீசன் ஃபார் டிலே, சீக்கிரமே இனிமே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெட்டு பாஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக டெட்டுக்கு படிங்க. ஃபர்ஸ்ட் டெட்டு எக்ஸாம் வரும். நான் டெட்டே எனக்கு வேண்டாம் மேடம், நான் பிஜிடிஆர்பி படிக்கிறேன் அப்படின்னா பிஜிடிஆர்பியை அவங்கவுங்க மேஜரை கரெக்டாக படிங்க. இது 2 தான். அதுக்கு அடுத்து என்னென்ன எக்ஸாம், பாலிடெக்னிக் வருதா, அடுத்து என்ன வருது அப்படிங்கிறது அவங்கவுங்க ஆனுவல் பிளானர்ல இருக்கணும். நான் பாலிடெக்னிக் போன வருஷம் படிச்சிருக்கேன், ரிவிஷன் பண்ணா போதும், நான் எழுதிடுவேன்னா நீங்க அதை படிங்க, அதுதான். அதே மாதிரி பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும், எந்தெந்த எக்ஸாம் வருதுன்றது ஆனுவல் பிளானரை பொறுத்து தான். பட் நீங்க வந்து ஸ்டில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, கீப் ஆன் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் இந்த நான் வீடியோல சொல்றேன். எக்ஸாம் வரும் வராது நிறைய பேர் கேட்குறீங்க, கண்டிப்பா எக்ஸாம் வரும், டெட் வரும், பிஜிடிஆர்பி வரும். அடுத்த லாஸ்ட் 2025 லாஸ்ட்லயோ 6 ஃபர்ஸ்ட்லயோ யூஜிடிஆர்பி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க வச்சதே இன்னும் போடல, நீங்க திரும்பி சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எதுவும் எப்பொழுதும் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். போட்டதுக்கு அப்புறம் ஆஹா நான் படிக்கலையே அப்படின்ற ஃபீலிங் இருக்கக்கூடாது, அப்படிங்கறத முக்கியம் இதுல. ஸோ படிங்க, கண்டிப்பா படிங்க. கீப் ஆன் ப்ரிப்பேரிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்மளோட சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சார்பில் பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ் மெட்டீரியல் சாஃப்ட் காப்பியாக வீட்டுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம். ஸோ அதோட காஸ்ட்டும் நான் சொல்லியிருக்கேன், 4600. கிட்டத்தட்ட பேஜஸ் வந்து 2000 பேஜஸ் வந்துடும். டெஸ்ட் பேட்சஸ் மொத்தமாக வந்து பே பண்ணுறதா இருந்தால் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது, மந்த்லி பேமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க்கிங் பிஜிடிஸ் வந்து ரிவைஸ் பண்ணி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் கிளியர்லி இன்க்ளூடட் பேஸ்ட் ஆன் த நியூ சிலபஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டடி மெட்டீரியலோட பேஜஸ் வந்து 1900. டோட்டல் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து 3000 + 5000 வரைக்குமே போகுது. ரேங்க் லிஸ்ட்டு, ரீடெஸ்ட்டு, வாட்ஸ்அப் குரூப் கைடன்ஸு, ஃப்ரீ பர்சனல் கோச்சிங், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே 20லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ பிப்ரவரி 15க்கு மேலே இல்லை மார்ச் 1 ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ டெய்லி 10 questions, வீக்லி வந்து வீக் டெஸ்ட் எப்படின்னா ஒரு 50 questions, மந்த்லி யூனிட் டெஸ்ட் வந்து 100 questions, ஃபுல் டெஸ்ட் வந்து 150 questions. ஸோ சிலபஸ் ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு த பிக் லீக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஆர்பி டெட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறதுக்கும் பிஜிடிஆர்பிக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் ஆகவும் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதாகவும் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறதாகவும் இருக்கும் அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.